வணக்கம் நண்பர்களே. சுமார் 1200 வருஷம் பழமையான ஸ்ரீ நந்தனேஸ்வரா கோயில் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடக மாநிலம் மங்களூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பனம்பூருங்கிற ஊரில் தான் இருக்குது. அழகான கடலோரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் என்னோடய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கோயில். இங்கே விநாயகர், நாகராஜா, மற்ற பரிவார தெய்வங்கள் எல்லாமே இருக்காங்க. பரிவார தெய்வங்கள்னால் பஞ்சூர்லி, குளிகா போன்ற தெய்வங்களையும் இங்கே நாங்கள் வழிபடுறோம். இந்த கோயில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி நந்தன் மகாராஜாவால் கட்டினதா வரலாறு இருக்குது. அதனால தான் இந்த சிவனுக்கு நந்தனேஸ்வராங்கிற பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வருஷந்தோறும் ஜாத்திரை நடக்கும். அப்படின்னா திருவிழா 9 நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் 9 நாட்களும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்கும். அதோட நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். அது என்னென்னா யக்ஷகானா, பேதாளா டான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் பேதாளா டான்ஸ். இது ரொம்ப அங்கே பிரசித்தியானது. அதோட பரதநாட்டியம், இந்த மாதிரி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். முதல் நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜாத்திரை 9வது நாள் ரொம்ப விமர்சையாக இந்த மாதிரி சிவனை தலையில் சுமந்தபடி மேலதாள இசையோட நடனம் ஆடிக்கிட்டே சிவனை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் தேரில் வைப்பாங்க. இது வெறும் சடங்கு இல்லை, மனுஷன் உடம்புல இருக்கிற உயர்ந்த பகுதியே தலை தான். இறைவா நீ எனக்கு மேலானவன்கிறத உணர்த்ததுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சடங்கை வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தேர் திருவிழா நடக்கும். தேரில் இறைவனை வச்சு அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாமே ஆர்வாரத்தோட தேரை பிடிச்சி இழுப்பாங்க. அதுக்கப்புறம் சிவனுக்கு நம்ம படைச்ச வாழைப்பழங்கள், மற்ற பழங்கள், பூக்கள், அப்புறம் காசு கூட எல்லாத்தையுமே மக்களுக்கு தேரில் இருந்தபடியே அங்கே உள்ள பூசாரிகள் எறிவாங்க. இதை மக்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சா ரொம்ப நல்லதுன்ற நம்பிக்கையோட எல்லாத்தையும் ரொம்ப ஆரவாரத்தோடு எடுத்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க. இது அங்கே உள்ள சடங்குல ரொம்ப முக்கியமானது. அண்ட் அது ரொம்பவும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஆரவாரத்தோடையும் நடக்கும். இந்த கோயில் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கோயில். இங்கே போய் எங்கள் அம்மா வேண்டினதுக்கப்புறம் தான் நானே பிறந்தேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் எங்கள் அம்மாவுக்கு இருந்தே பிறந்துச்சு. இந்த கோயிலில் போய் சிவனை நினச்சி வேண்டி அழுததுக்கப்புறம் தான் நானே பிறந்தேன். அதே மாதிரி தான் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டானது. அப்போது இங்கே வேண்டினதுக்கப்புறம் தான் எனக்கும் குழந்தைகள் பிறந்துச்சு. நீங்கள் மங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணுங்கள். மனசுக்கு ரொம்ப அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் வீடியோ வேணும். இல்லை இந்த கோயில்கள் பற்றின தகவல்கள் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.